காலையிலே எந்திரிச்சு சீக்கிரமாக குளிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு ஒரு பிட்ஸ் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். சோத்த போடுறி அப்படிங்கிறப்ப தான் அந்த காசு எடுத்து வந்து கொடுத்தேன். என்ன காசுன்னு கேட்குறீங்களா? 1 இயர் சேர்த்து வச்ச காசுலாம் எண்ணி பார்த்தாரு அப்படின்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவார்னு கொடுத்தா, இவ்வளோதானா, இதை எந்த காமிக்கணுமா அப்படின்னு கேட்டார். நான் வந்து சொல்லலைன்னா வருத்தப்படுவார்னு காமிச்சேன். காமிச்சதுக்கப்புறம் ரியாக்ஷன் கம்மியாக இருந்தது. நான் என்ன பண்ணுவேன்னா மாதம் மாதம் வந்து எவ்வளோ காசு சேர்த்து வைக்கிறேங்கிறத ஒரு பேப்பரில் பென்சில்லையோ பேனாலே எழுதி வச்சுக்குவேன். ஜனவரி இவ்வளோ, பிப்ரவரி இவ்வளோ அப்படின்னு. இப்போ மளிகை வந்து 2000 ஆகுது அப்படின்னா ஒரு 1500 முடிச்சுக்குவேன். அப்புறம் ஒரு 100, 200 இது மாதிரி இருக்கப்போ அந்த காசு 500 ஆனதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் சேலரியில் வச்சுட்டு எடுத்துக்குவேன். இந்த இருக்கிற காசு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நாங்கள் பொங்கலில் போய் நகை வாங்கலாம் தான் வந்துட்டோம் திருச்சியில். அன்றைக்கி ரேட்டு வந்து 8980 ரூபா, அதாவது 9000 ரூபா செய்கூலி சேதாரம் எல்லாம் போக 19247 ரூபா இருந்துச்சு. போய் மலைக்கோட்டை விநாயகருக்கு ஒரு அட்டனன்ஸை போட்டுட்டு புளியோதரை வாங்கிட்டு சாரதாஸில் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வயிறு கவ கவன்னு இருந்துச்சு. ஹோட்டலில் சாப்பிட்டு கடைசியாக காயின் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் என்ன பண்ணீங்க?